தெலங்கானா மாநிலம் என்டிஆர் மாவட்டம் பெனுகஞ்சிப்ரோலை சேர்ந்தவர் 19 வயது இளைஞர் ஸ்ரவன் சாய். பெற்றோரை இழந்த இவர் ஹைதராபாத் அமீன்பூரில் வசிக்கும் தனது பெரியப்பா ககானி வெங்கடேஸ்வர் ராவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். சாயை தனது சொந்த மகன் போலவே வெங்கடேஸ்வர ராவ் பார்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. சாய்க்கு கடந்த ஆண்டு மைசம்மகுடாவில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது. ஹைதராபாத் வீட்டில் இருந்து தினமும் மைசம்மகுடாவிற்கு சென்று வருவது சிரமம் என்பதால் மைசம்மகுடா அருகில் உள்ள குதுபுல்லாப்பூரில் ஒரு அறை எடுத்து பெரியப்பா சாயை தங்க வைத்திருக்கிறார். இரண்டாம் ஆண்டு பிடெக் படித்து வந்த சாய் தன்னுடன் 10ஆம் வகுப்பு படித்த பிரங்குடா பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜா என்பவரை பள்ளி காலத்தில் இருந்து காதலித்து வந்துள்ளார். ஸ்ரீஜாவும் தற்போது வேறு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இருவரும் வெவ்வேறு கல்லூரி என்றாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி வெளியே ஊர் சுற்றி வந்திருக்கிறார்கள். ஸ்ரீஜா காதலிப்பதை அறிந்த அவரது பெற்றோர் இருவரும் வெவ்வேறு சமூகம், அவனுக்கு பெற்றோர் இல்லை, இதெல்லாம் செட் ஆகாது என்று கண்டித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஸ்ரீஜா தனது காதலில் உறுதியாக இருந்துள்ளார். தனது மகள் விடாப்பிடியாக இருப்பதை அறிந்த ஸ்ரீஜாவின் தந்தை பிரசாத்தும் தாய் ஸ்ரீ இருவரும் சேர்ந்து தனது மகளிடம் இவ்வளவு விடாப்பிடியாக இருக்கும் போது எங்களால் என்ன செய்ய முடியும்? உன் ஆசைப்படி அவனுக்கே திருமணம் செய்து வைத்து விடுகிறோம், அவனை வீட்டிற்கு அழைத்து வா என்று தெரிவித்திருக்கிறார்கள். தனது பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ஸ்ரீஜா இதனை தனது காதலன் சாயிடம் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சாய் செவ்வாய்க்கிழமை மாலை பிரங்குடாவில் உள்ள ஸ்ரீஜா வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு சென்றார். அங்கு ஸ்ரீஜா, ஸ்ரீஜாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இருந்தனர். சாய் வீட்டிற்குள் வந்ததுமே ஸ்ரீஜாவின் பெற்றோர் கதவை பூட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா என ஸ்ரீஜாவின் பெற்றோர் குரலை உயர்த்தி பேச சாய் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனே அங்கிருந்தவர்கள் சாயை சர்ற மாரியாக தாக்க அதனை பார்த்து ஸ்ரீஜா அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். சாயை காப்பாற்ற சென்ற போது ஸ்ரீஜாவையும் அவர்கள் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கிருந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்த ஸ்ரீஜாவின் பெற்றோர் சாயின் தலையில் ஓங்கி அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் சாய் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். இதனை பார்த்து பதறிப்போன உறவினர்கள், மிரட்டுவதற்குத்தானே வரச் சொன்னீங்க, அவன் செத்துட்டா என்ன பண்றது என ஸ்ரீஜாவின் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்தனர். உடனே அங்கிருந்தவர்கள் சாயை ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவர்கள் சாயை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சாய் உயிரிழந்த தகவலை அறிந்த அவரது பெரியப்பா அதிர்ந்து போனார். ஏற்கனவே சாயை பெண்ணின் தந்தை கொலை மிரட்டல் விடுத்தார். இப்பொழுது கொலையே செய்துவிட்டார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு சாயின் பெரியப்பா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து ஸ்ரீஜாவின் பெற்றோரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கிரிக்கெட் பேட்டையும் போலீசார் கைப்பற்றினர். திருமணம் செய்து வைப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவனை வீட்டுக்கு வரவழைத்து காதலியின் பெற்றோர் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி.